everyone, praise the Lord. மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வல்லமைகளை பத்தி தான் பார்க்க போறோம். பிசாசின் வல்லமைகள். கிறிஸ்தவர்களாகிய ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு மனுஷங்க கூட போராட்டம் இல்ல, அதுக்கு பதிலா அசுத்த ஆவிகளோடும் இந்த பிசாசின் வல்லமைகளோடும் தான் நமக்கு அனுதினமும் போராட்டம் உண்டு. வேதவசனம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. எபேசியர் 6 அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எஸ், நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு உள்ள இந்த அசுத்த ஆவிகளோடும் இந்த பிசாசின் வல்லமைகளோடும் தான் நமக்கு அனுதினமும் போராட்டம் உண்டு. இந்த பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ, எவனை சிறை பிடிக்கலாமோ, எவனை சிறையிருப்புகளை தள்ளலாமோ அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடி சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கான். சுற்றி திரிறது மட்டும் இல்லாம அநேக சிறையிருப்புகளையும் தள்ளியிருக்கான். இந்த சிறையிருப்புல இருந்து விடுதலை பெறுவதற்கு சொல்யூஷன் என்ன தெரியுமா? வெறும் 3 ஸ்டெப் தான். ஒண்ணு, அந்த சிறையிருப்பு நம்மிடத்துல இருந்து அகற்றப்படுவதற்கு, அந்த சிறையிருப்பு மாற்றப்படுவதற்கு தேவையான அளவுக்கு நமக்கு விசுவாசம் வேண்டும். ரெண்டாவது, நம்மிடத்துல தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு எதெல்லாம் பொல்லாப்பா தெரியுதோ அது எல்லாவற்றையுமே நம்ம அகற்றி போட வேண்டும், களைந்து போட வேண்டும், தூக்கி எறிய வேண்டும். மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? நம்ம தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல போய் மன்றாட வேண்டும். நம்ம மன்றாடும் போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு ஜெயத்தை கட்டளை இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அனுதினமும் அநேக பிசாசின் வல்லமைகளோடு போராடிட்டு இருக்கோம். அதுலயும் ஒரு சிலர் தான் ஜெயம் எடுக்கிறோம். இன்னும் அநேகர் என்ன பண்றோம்னா நம்ம விழுந்து போய் விடுகிறோம் பாவத்துல. நம்ம அனுதினமும் போராடுகிற ஒரு சில வல்லமைகளை குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதலாவது, கண்களை அடைத்து வைத்திருக்கிற வல்லமைகள். நம்ம தேவனாகிய கர்த்தரோடு பேசுவதற்கு, அவரோடு உறவாடுவதற்கு, தரிசனங்களை பார்ப்பதற்கு இந்த ஆவிக்குரிய கண்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வேதாந்தத்திலையும் பத்திமை குருடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய ஆவிக்குரிய கண்களை பத்தி தெரியல, இருந்தாலும் அவருடைய உலக பிரகாரமான கண்கள் எப்படி இருக்குன்னா குருடா இருக்கு, இருள் அடைந்து இருக்கு. அப்ப அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு நிம்மதியே இல்லாம, ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவருடைய காதுல ஒரு வார்த்தை விழுது. என்ன வார்த்தை தெரியுமா? நஷ்டனாகிய இயேசு இவ்வழியே வருகிறார் என்று. அந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன பண்றாருன்னா, ஒரு வைராகியத்தோட, உண்மையான விசுவாசத்தோட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவ கூப்பிடுறாரு. எல்லாரும் அதட்டுறாங்க, இருந்தாலும் இன்னும் அதிகமா, இன்னும் சத்தமா இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவ கூப்பிடுறாரு. அந்த கூப்பிடுதலின் சத்தம் அவருடைய காதுல விழுந்தது. ஹல்லேலூயா. உடனே என்ன பண்றாருன்னா, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவ அவரை இடத்துல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. கூப்பிட்ட உடனே ஓடி போகாம அவர் என்ன தெரியுமா பண்றாரு? தன்னுடைய மேல இருக்கிற மேல் வஸ்திரத்தை கழட்டி எறிறாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா என்னுடைய சிறையிருப்பு மாறப்போது, என்னுடைய வாழ்க்கை மாறப்போது, என்னுடைய இருள் வெளிச்சமாக மாற்றப்படுது. ஏன் தெரியுமா? என்ன இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்னை கண்டுட்டாரு, என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டுட்டாரு. சோ என்னுடைய வாழ்க்கை என்ன ஆயிடும்? மாறிடும், வெளிச்சமா மாறிடும். என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் துளிர்க்க ஆரம்பிக்க போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்துல அவர் என்ன பண்றாரு? அந்த மேல் வஸ்திரத்தை கழட்டி வீசிட்டு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிட முழு விசுவாசத்தோட போறாரு. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவருடைய வேண்டுதலின் படியே அவருடைய கண்களை திறக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை, அவருடைய சிறையிருப்பு எல்லாமே ஒரே நிமிஷத்துல, ஒரே நொடியில மாற்றப்பட்டுவிட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆவிக்குரிய கண்களோ சரி, உலக பிரகாரமான கண்களோ சரி, இருள் அடைந்து அடைக்கப்பட்டு இருக்கா? இன்றைக்கு நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் சர்வ வல்லவர். என்னுடைய இந்த சிறையிருப்பை அவரால் மாற்றக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிப்புக்கேற்ற முழுமையான விசுவாசத்தோட தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு உங்களிடத்துல எதெல்லாம் பொல்லாப்பா தெரியுதோ அது எல்லாவற்றையுமே தூக்கி எறிங்க. எரிஞ்சிட்டு எங்க திரும்ப போங்க? தேவ சமூகத்துக்கு போங்க. தகப்பனே, என்னுடைய இந்த சிறையிருப்பை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல கேட்கும் போது அவர் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்பை மாற்றி போடுவார். அடுத்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த சவுலின் வல்லமை குறித்து தான் பார்க்க போறோம். சவுலின் வல்லமைனா பொறாமையின் வல்லமை. வேதாகமத்திலேயும் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனாகிய கர்த்தருடைய ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் முதல்ல ஏற்படுத்தின ராஜா யாருன்னா இந்த சவுல் ராஜா தான். இந்த சவுல் ராஜாவோட கீழ்ப்படியாமை நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சமூகத்துல இருந்து அகற்றிட்டாரு. அதன் பிற்பாடு தேவனாகிய கர்த்தர் தாவீது ராஜாவை அந்த இடத்துல ஏற்படுத்துறாரு. ஏற்படுத்தின பிறகு தேவனாகிய கர்த்தர் யாரு கூட இருக்கா தெரியுமா? இந்த தாவீது கூட இருக்காரு. இத பார்த்துட்டு சவுல் ராஜா என்ன பண்றாருன்னா இந்த தாவீது மேல பொறாமை கொள்றாரு. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல நம்மளை விட ஒருத்தருக்கு அதிகமா கிரெடிட்ஸ் கிடைக்கும் போது நம்ம அவங்க மேல பொறாமப்படுறோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூல்ஸ்ல நம்மளை விட ஒருத்தர் அதிகமா மார்க் எடுத்துட்டா அவங்க மேல பொறாமப்படுறோம். நம்மிடத்துல இல்லாத ஒரு பொருளை இன்னொருத்தர் வச்சிருந்தா அவங்க மேல பொறாமப்படுறோம். இந்த பொறாமப்படுறதுங்கிறது மனுஷனுடைய இயல்பாவே இருந்தாலும் அது தேவனாகிய
தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான ஒரு காரியம். இந்த பொறாமை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்த உடனே பிசாசான என்ன தெரியுமா பண்ணுவான்? சங்கிலி தொடர் மாதிரி ஒவ்வொரு பாவத்தையா நமக்குள்ள அனுப்பி நம்மள பாவம் செய்ய தூண்டி தூண்டி நம்மள என்ன பண்ணுவானா மொத்தமா பாவத்துக்குள்ள அமர்த்திடுவான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த பொறாமை இருக்கா? இன்றைக்கே தேவ சமூகத்துக்கு போங்க. தகப்பனே, இந்த பொல்லாத இந்த பொறாமை என் இடத்துல இருந்து அகற்றுங்க, என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, நீர் விரும்புகிற மாதிரி நீர் தங்குகிற ஆலயமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு இருதயத்தோடு தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய நாமத்துல நம்ம கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அந்த பொறாமையை தேவனாகிய கர்த்தர் அகற்றி போடுவார். அடுத்தது எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த லாபானின் வல்லமை, ஏமாற்றுகிற வல்லமை. வேதாகமத்திலயும் நம்ம எல்லாருக்குமே இந்த லாபானை குறிச்சு தெரியும். இந்த லாபான் யாருன்னா, இந்த ரெபெக்காளுடைய சகோதரன் யாக்கோபுடைய மாமனார். இந்த லாபான் என்ன பண்றாருன்னா, யாக்கோபா ஒரு முறை திருமண காரியத்துல ஏமாற்றுறாரு. அது மட்டும் இல்லாம 10 முறை அவருடைய கூலி அவனை ஏமாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட மாற்றுறாரு. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த யாக்கோபோட இருந்தது நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் ஏமாற்றப்படாம காத்து கொண்டாரு. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் நம்மளை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எழும்புனா தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில இருந்தாங்கன்னா யாராலையுமே நம்ம ஏமாற்றப்பட மாட்டோம். எத்தனை பேர் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அவங்களுக்கு தோல்வி மட்டும்தான் மிஞ்சும். அது மட்டும் இல்லாம இந்த பிசாசனவன் பண ஆசைய, பொருள் ஆசைய, இந்த மாதிரி உலக பிரகாரமான ஆசைகளை நமக்குள்ள செலுத்தி செலுத்தி மற்றவங்களை ஏமாற்ற தூண்டுவான். நம்ம அதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம அனுதினமும் தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்ம அவருடைய செட்டைகளின் மறைவுல வைத்து காத்துக் கொள்ளுவார், பாவம் செய்யாம. அடுத்தது பாபிலோனிய வல்லமைகள், இந்த உலக பிரகாரமான ஆசைகள், இந்த வேர்ல்ட்லி பிளஷர்ஸ், இந்த உலக ஆசைகள், இச்சைகள் எல்லாவற்றையுமே நம்முடைய இருதயத்துல தூண்டி நம்மள பாவம் செய்ய வைக்கிறது தான் இந்த வல்லமைகளோட வேலை. நம்மள ஜெபிக்க விடாதபடிக்கு, வேத வாசிக்க விடாதபடிக்கு, தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க விடாதபடிக்கு, அவருடைய சமூகத்துல போய் அவரை துதிக்க விடாதபடிக்கு இந்த உலக பிரகாரமான ஆசைகளை, இச்சைகளை கொடுத்து கொடுத்து என்ன பண்ணிரும், அப்படியே இந்த உலக காரியங்களுக்கு அடிமைப்படுத்திடுவோம். அடிமைப்படுத்தின பிறகு என்ன தெரியுமா ஆகும்? நம்ம ஜெபிக்கவும் மாட்டோம், வேத வாசிக்கவும் மாட்டோம், நம்ம தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கவும் மாட்டோம். இப்படி ஆராதிக்காம ஜெபிக்காம இருந்தா என்னதான் ஆகும்? நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் பலவீனம் ஆயிடும். நம்ம ஆவிக்குரிய சரீரம் பலவீனம் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த பாபிலோனிய வல்லமைகளுக்கு சிறையாக்கப்பட்டுருவோம். அந்த சிறையிருப்புகளை நம்ம போயிடுவோம். இந்த சிறையிருப்புகளை போகாதபடிக்கு நம்முடைய ஆத்மா பாதுகாத்துக் கொள்ளப்படணும்னா நம்ம அனுதினமும் மறக்காம இந்த பாபிலோனிய வல்லமைகளை தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல கட்டி நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம அனுதினமும் அதிகாலையில தேவ சமூகத்துல நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அவருடைய செட்டையின் மறைவுல காத்துக்கொண்டு நம்ம பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய கைகளையும், நம்முடைய கண்களையும், நம்முடைய சிந்தையையும், நம்முடைய இருதயத்தையும் காத்துக் கொள்ளுவார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ள இருக்கீங்களா? இன்றைக்கு இந்த சிறையிருப்புல இருந்து விடுதலைய தேவனாகிய கர்த்தரால எனக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி முழுமையா விசுவாசிச்சு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு இதெல்லாம் பொல்லாப்ப தெரியுதோ அதெல்லாவற்றையுமே அகற்றிட்டு தேவ சமூகத்துக்கு இன்றைக்கு போங்க. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்பை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுவார். கோலியாத்தின் வல்லமைகள், நிந்திக்கிற வல்லமைகள். வேதாகமத்திலையும் ஆதியில கோலியாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பராக்கிரமசாலி இருக்காரு. அவர் சிறு வயது முதற்கொண்டு எப்படின்னா யுத்த வீரனாமா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வீரனை ஒரு சின்ன தாவீது ஒரே ஒரு கூழாங்கல்ல வச்சு, ஒரே ஒரு கவனம் வச்சு வீழ்த்தினாரு. அவருடைய பட்டயத்தை வச்சு அந்த கோலியாத்தை கொல்லவும் செஞ்சாரு. எஸ், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கோலியாத் 40 நாட்கள் தொடர்ந்து நிந்திச்சாங்க. அந்த கோலியாத் நிந்திக்கிறது நிமித்தம் இந்த சவுலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் கலங்குனாங்க, பயப்பட்டாங்க. எதை தெரியுமா மறந்து? தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருப்பதை மறந்து இந்த ஒரு பிலிஸ்தியன், தேவனாகிய கர்த்தருடைய ஜனம் அல்லாத அந்த கோலியாத் அவங்களை நிந்தித்த உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்குறாங்க, பயப்படுறாங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிந்தை இருக்கா? இன்றைக்கே தேவ சமூகத்துக்கு போய் இன்றைக்கே இந்த நிந்தைய மாற்றி போட தேவனாகிய கர்த்தரால கூடும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா விசுவாசிச்சு உங்களுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தருக்கு பொல்லாப்பா எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாவற்றையுமே அகற்றிட்டு அவர் சமூகத்துக்கு போகும்போது தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அந்த சிறையிருப்புல இருந்து உங்களை விடுதலையாக்கி ஜெயத்தை கட்டளையிட வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கடைசியாக நம்ம எதை பத்தி தெரியுமா பார்க்க போறோம்? மீதியானிய வல்லமைகள். இந்த மீதியானிய வல்லமைகள் என்ன தெரியுமா பண்ணும்? நம்முடைய ஆசீர்வாதங்களை குலைக்கதான் வரும். வேதாகமத்திலையும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்யறாங்க. உடனே தேவனாகிய கர்த்தர் என்ன தெரியுமா பண்றாரு? இந்த மீதியானியர்கள் கையில அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்கறாங்க. இந்த மீதியானியர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? திரள வெட்டுக்கிளிகளை போல திரள எழும்பி ஒட்டகங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்து அவங்களுடைய வயல் நிலங்கள் எல்லாவற்றையுமே அழிச்சிடுவாங்க. எல்லாவற்றையுமே பிரயோஜனப்படுத்த முடியாத அளவுக்கு
சிரிச்சிடுவாங்க. உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களிடத்துல இருக்கிற பாவத்தை உணராம என்ன தெரியுமா பண்றாங்க? தேவனாகிய கர்த்தரிடத்துல முறையிட ஆரம்பிச்சாங்க. உடனே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்புறாங்க. அனுப்பி அவங்களுடைய குற்றங்களை தவறுகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுட்டி காட்டுறாங்க. அதன் பிற்பாடு தேவனாகிய கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு ரட்சகனை, ஒரு நியாயாதிபதியை எழுப்பி என்ன தெரியுமா பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வழிவகை செய்யறாரு. முதலாவது தேவனாகிய கர்த்தர் அந்த கிதியோனை நோக்கி என்ன தெரியுமா சொன்னாரு? முதலாவது நீ போய் உன்னுடைய தகப்பனுக்கு இருக்கிற அந்த பாகால் பலிபீடத்தை தகர்த்தெறிஞ்சிட்டு தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையை கொடுத்தாரு. அந்த வார்த்தைகளுக்கு கிதியோனும் அப்படியே கீழ்ப்படுகிறாரு. அதன் பிற்பாடு என்ன தெரியுமா நடக்குது? தேவனாகிய கர்த்தர் அந்த மீதியானியர்களை முறியடிப்பதற்கு ஒரு வழிவகையும் செஞ்சு கொடுத்து ஜெயத்தையும் கட்டளையிட்டாரு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை மீதியானியர்கள், எத்தனை பேர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை குலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழும்பினாலும் நீங்க சோர்ந்து போகாம முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பாகால் பலிபீடங்கள் போன்று தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு எதெல்லாம் பொல்லாப்ப தெரியுதோ அதெல்லாத்தையுமே உடைச்செறிங்க, தூக்கி எறிங்க, களைந்தெறிங்க. அதன் பிற்பாடு தேவனாகிய கர்த்தரால என்னை ரட்சிக்க கூடும், என்னுடைய தேவனாகிய கர்த்தர் சர்வத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா விசுவாசிச்சு அவருடைய சமூகத்துக்கு போய் மன்றாடிதான் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியோ, எவ்வளவு பேர், எத்தனை திரளா எழும்பினாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் அத்தனை பேர் கைகள்ல இருந்தும் உங்களை விடுவித்து உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், உங்களை பாதுகாக்கிறவராகவும் இருக்கிறார். அதனால முதலாவது என்ன பண்ணுங்கன்னா, எப்படி கிதியோன் அந்த பாகால் பலிபீடத்தை உடைச்சிருந்தாரோ, எப்படி அந்த வதிமையை குருடன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை கலற்றி எரிஞ்சாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு இதெல்லாம் பொல்லாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மைன்யூட்டா பார்க்க ஆரம்பிச்சு அதெல்லாவற்றையுமே களைஞ்சு எரிஞ்சிட்டு, ஏசப்பா என்னுடைய சிறையிருப்ப மாற்றுங்க, என்னுடைய நிந்தையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடும் போது நம்முடைய இரக்கமுள்ள தேவன் நமக்காக இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை, ஜெயத்தை கட்டளையிடுவார். இதே மாதிரி அவருடைய சத்திய வார்த்தையோட அடுத்த மாதம் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay tuned. Thank you. God bless you.